பால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ஸ்வீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து பால் யூஸ் பண்ணி பால் பர்ஃபி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி சிம்பிளாக பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஹீட்டான கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு பால் ஆவின் ஆரஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆரோக்கிய பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1/2 லிட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. எந்த தண்ணியும் விடாமல் நல்லா காய்ச்சி வச்சுட்டு இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. எப்போவுமே பால் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வீட் செய்யும்போது இந்த மாதிரி நல்லா திக்கான பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கணும் உங்களுக்கு. இந்த பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே சுண்டிடும். நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு நல்லா வந்து சுண்ட வச்சுருங்க. ஓரளவுக்கு நல்லா பாதி அளவு நல்லா சுண்டினோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப்பு வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக வேணும்னா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதனால் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி திரியாக நல்லா வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஒரு 100 கிராம் வந்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய் விடாமல் நார்மலாக ஒரு சட்டியில் போட்டு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க. அதை ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ரவையை. கடையில் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வறுத்து ரவையை வாங்கியிருந்தாலும் இன்னொரு வாட்டி நார்மலாக நீங்கள் வந்து நல்லா கடையில் போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நல்லா வந்து ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் துருவலை வந்து நார்மலாக வந்து நீங்கள் நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படி உங்ககிட்ட அந்த மாதிரி தேங்காய் இல்லைனா கூட தேங்காய் வறுக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கும். அது வந்து வெறும் 30 ரூபா தான். அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வாசனைக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கூடவே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேலு ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து நல்லா ஜூஸ் மாதிரி புழிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சை பழம் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த பால் நம்ம கலந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரிஞ்சு நமக்கு நல்லா வந்து பால்கோவா மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டோடனே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி திரியாக நல்லா வந்துடும் நமக்கு. இதை வந்து நல்லா மசிச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அடி பிடிக்காமல் நல்லா வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மில்க் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் அளவு வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பால்கோவா மாதிரி அந்த ஷேப்பில் வந்து நமக்கு வரும். அப்படி உங்களுக்கு மில்க் பவுடர் தேவையில்லைன்னா இதோட நீங்கள் நிறுத்திட்டு நீங்கள் வந்து பிஸ்தா வந்து ஆட் பண்ணிட்டு பிஸ்தாவோ பாதாமோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணி நம்ம செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் நல்லா வரும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த பால்கோவா டேஸ்ட் நல்லா வந்து தூக்கலாக கொடுக்கும் நமக்கு. நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போவும் அதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மில்க் பவுடர் ஃபுல்லாக அந்த பால் அந்த ரவை எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சட்டியில் வந்து ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி நல்லா வரும். இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மோல்டு உங்களுக்கு பெரிய மோல்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பிஸ்தா வந்து பாதியாக வெட்டிட்டு இல்லை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நல்லா சின்னதாக கூட வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இது ஃபுல்லாக நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாத்தையும் நம்ம பிஸ்தாவை ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்கன்னா அது நார்மலாக கரண்டியில் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் ஸ்வீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் வந்து இதை வந்து ஒரு ஷேப் மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே எப்போ கேட்கும்போது ஒரு பீஸ் மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிஸ்தாவை ஆட் பண்ணி நம்ம செஞ்சிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரமாக இந்த மாதிரி நல்லா ஒதுக்கி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து வெட்டிக்க முடியும். எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து தட்டி விட்டுருங்க. இந்த பாட்டில் வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு அது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. ஃபேன் காற்றுல ஆற வச்சாலே போதும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வேண்டியனும் அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அப்படி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அடியில் வந்து நெய்யை வேறு அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால வந்து ஈஸியாக வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. குழந்தைக்கு கேட்கும்போது ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.